ஹலோ ஜெஃபமிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லோரும் நல்லா இருப்போம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2025 வந்து உங்களுக்கு நினச்சது எல்லாமே கொண்டு வர நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கும் நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த 2024 ஆக்சுவலாக என்னென்ன பண்ணோம், 2025 என்னென்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கதை ஜஸ்ட் உங்களோட பேச போகிறேன். பார்க்கலாமா? ஸோ இல்லை என்னோட சேர்ந்து என்னோடய ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க வந்து கேமராக்கு அந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் வரமாட்டாங்களாமா. ஸோ அவங்க சில கொஸ்டின்ஸை கேட்க சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன நினைக்கிற? 2024 சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது என்னென்னா, ஸோ இந்நேரம் வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்த்து நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அந்த சிறப்பான உள்ளங்களை நான் சம்பாதிச்சது தான் இந்த 2024 நான் என்னோடய பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறேங்க. இதுதான் என்னோடய 2024 மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. ஸோ இதான் 2024 சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டியும் இன்னும் நான் சக்ஸஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் ஏதாவது இருக்கா? ஓகே, அதே மாதிரி அன்சக்ஸஸ்ஃபுல் என்னன்னு நினைக்கிறேன்? இந்த 2024 அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து, நான் கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு நினச்சேன், அது நடக்கலை. அப்புறமேட்டு பாடி ஃபிட்னஸ் வந்து ஃபிட்டாக இருக்குது, நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணணுன்னு நினச்சோம் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபேமிலி மேன் ஆகிட்டாலே கமிட்மெண்ட் நிறையா வந்துடும். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க கமிட்மெண்ட் ஒரு ரீசனாக வந்து சொல்லி நீங்கள் யாரும் ஃபிட்னஸை தள்ளி போடாதீங்கன்னு. பட் வந்து அது உண்மை கிடையாது. பட் எப்படியா இருந்தாலும் நம்ம கமிட்மெண்ட் வந்துடுது, நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கணும்னு நினச்சா ஒதுக்கலாம். பட் அதை விட முக்கியமான ஒர்க் வந்து நம்ம ஃபேமிலி மேன் ஆனவொன்னே வர்றதுனால ஸோ ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. அது மிகப்பெரிய ட்ராபேக்காக நினைக்கிறேன். ஸோ அதான் மிகப்பெரிய அன்சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன் இந்த இயரோட. அதே மாதிரி வீடியோவும் ரெகுலராக என்னால் அப்லோட் பண்ண முடியலை, அதுவும் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உள்ள மாதிரி வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் என்னால் கொடுக்க முடியலை. அது எல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் 2024 நினைக்கிறேங்க. கேரளா ட்ரிப் நிறைய வாட்டி கேரளாவுக்கு போகணும், அங்கே உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும், அங்கே உள்ள அழகான பிளேஸில் போயிட்டு நம்ம இருக்கணும்னு நினச்சோம். அது எல்லாமே நடக்கலை. பட் அது எல்லாமே 2025 நடக்கும். பட் 2024 நடக்கலை. பெரிய லேண்ட்ஸ்லைடும் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ அதனாலேயும் உங்களால் போக முடியலை. பட் கேரளாவுக்கும் போகணும். அந்த ட்ரிப்பும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும், பாருங்கள். இது எல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல், நெக்ஸ்ட் இயரில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும் உங்களோட விசஸ்னால். 2024 உனக்கு பிடிச்ச படங்கள்? ஆக்சுவலாக இந்த 2024 நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதில் எனக்கு ஒரு 3 படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த 3 படத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 படத்தை ஏன் எனக்கு பிடிச்சதுன்ற ஒரு ரீசனையும் நான் சொல்ல போகிறேங்க. நம்ம நிறைய மூவி ரிவ்யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எல்லா மூவி ரிவ்யூஸ்லேயும் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனைன்றது மாறும். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அதை நான் உங்களுக்கு சொன்னால், உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சரி, இந்த படத்துக்கு வரலாம். இந்த 3 படத்தில் நான் சொல்ல போகிற 3 படத்தில் ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்றதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னோடய ரசனையும் நான் சொல்லிடுறேன். இந்த 3 படங்களிலையுமே வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு படத்தில் வந்து கதை வந்து இருக்கணும், இம்பார்ட்டன் தான் இல்லைன்னு சொல்ல, அதை விட ஸ்க்ரீன் ப்ளே அழகாக இருந்துச்சுன்னா அந்த கதையே உங்களுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணிடும். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எந்தெந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அபிவேசம், ரப்பர் பந்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா மகாராஜா, 3வது பார்த்திங்கன்னா அந்தகன். இந்த படத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சீன் பை சீனாக நெக்ஸ்ட் என்ன வரும், ஒரு சாதாரண கதையாக இருக்கும். அந்த கதையை சுற்றியும் சில சம்பவங்கள் நடக்கும் இல்லையா, அது நம்ம வந்து அப்படியே வந்து ஆக்டிவாக அந்த மூவியோட கனெக்டடாக வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த 2024 ஸோ ஃபார் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த 3 படம் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். 2025 கோல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ 2025 கோல்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சில கனவுகள் தான் எனக்கும் இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம்,
சரி, இதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு தான் நினச்சேன். நிறைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து யார் பார்க்குறாங்க, எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. பட் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் அதுவும் முக்கியம்தான். பட் இப்போது வரைக்கும் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன்றது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் உங்களுக்கு. இதெல்லாமே என்னோடய கோல்ஸ். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாடி பழைய மாதிரி ஃபிட்டாக ட்ரை பண்ணணும். எஸ், நம்மளுக்கு ஏஜும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம பாடியும் நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், அதுவும் ஒரு கோல். அப்புறம் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு காமனான கோல்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய கோல், ஒரு வீடு வாங்கணும், நம்ம அம்மா அப்பாவை எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான கோல். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நினைப்போம். பட் இந்த வருஷம்தான் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம் 2025 நம்மளுக்கு என்ன தருது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் என்னோடய கோலாக வந்து நான் வச்சுருக்கேன். மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோல்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். இதுதான் என்னோடய கோல்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பை ஜிஎஃப்எம் வியூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை 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 பை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட் கான்டென்ட்டில் வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். என்னடா இவன் ஒரு இதில் ஸ்ட்ரிக்காக இருக்க மாட்டான், மோட்டோ விலாக் பண்ணுறான், விலாக் பண்ணுறான், குக்கிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போயுமே சொல்கிறதா, சில அச்சீவர்ஸ் இந்த ஃபீல்டில் அச்சீவர்ஸாக இருக்காங்களே, அவங்க மேபி சொல்லலாம் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க ஒரு ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணி ஓகே டாப்பில் இருக்காங்க, அதுதான் அவங்க பார்த்து. எனக்கு வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அதுதான் நான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு நார்மல் பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை தான் நான் என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எது அப்லோட் பண்ண முடியுமோ அதுதான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து பெரிய கிங் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆசை இல்லை. நார்மல் லைஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது அப்படியே அதை பதிவாக பண்ணுறேன், அது உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. மத்தபடி நம்ம ஒரு சில இதுக்காக தான் அங்கே போகிறோம், இதை அச்சீவ் பண்ணதுக்கு தான் அங்கே ஓடணுன்ற இப்போதைக்கு அது குறிக்கோள் இல்லை. இப்போதைக்கு அது ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆமாம், இதுக்கு எந்தவித ரீசனும் இல்லை, ஒரே ஒரு ரீசன் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு ரீசனுக்காக தான் பண்ணுறேன். பார்க்கலாம் இது நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு போகுது, எங்கிட்ட கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நான் இன்னொன்று நான் வீடியோஸில் மோஸ்ட்லி சொல்கிறது எல்லாமே என்னோடய சொந்த கருத்தாகவும் எனக்கு என்ன ரைட்டுன்னு படுதோ, எனக்கு என்ன அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃபீலிங்காக இருந்துச்சோ அந்த ஃபீலிங்கை அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். என்னோட மனசுலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்றது அது எல்லாமே 100க்கு 100% உண்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸை பாருங்கள். 100க்கு 100% உண்மையாக இருக்குன்றதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு வீடியோக்காக நான் பேசினதில்லை இது வரைக்குமே. ரியல் லைஃப்பில் எப்படி போகுதோ கோ வித் ஃப்ளோ மாதிரி அந்த மாதிரி நார்மலாக போகிறத தான் நான் வீடியோவாக பதிவெடுத்துட்ருக்கேன், வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதெல்லாம் உங்களோட ஒரு ஜஸ்ட் டாக் மாதிரி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இன்னொன்று வந்துங்க, நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நிறையா சேனல்ஸில் நிறைய போட்காஸ்ட்டை பார்த்துருக்கேன், அப்புறமேட்டு செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் எனக்கும் பண்ணணுன்னு ஆசை. பட் எனக்கு அவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை. எனக்கு என்ன இருக்கோ, என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் பார்க்கலாம், மேலே மேலே உங்களோட அன்புனால் மேலே மேலே நம்ம வாழலாம். இன்னொன்று வந்து இந்த சோசியல் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதை பற்றிலாம் எனக்கு பேசணுன்னு ஆசை. எங்கே நான் தப்பாக பேசிடுவேணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக பேசாமல் இருக்கேன். பார்க்கலாங்க, நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த சோசியல் இன்சிடென்ட்ஸ்னால் எது நடக்கக்கூடாதோ நம்ம சொசைட்டியில் அதெல்லாம் வெளியில் நடக்குது இல்லையா, அதை பற்றிலாம் பேசலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வாயை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். பை ஜிஎஃப்எம் வியூஸ் நம்ம ஜாலியாக போகலாம். அதுக்குன்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது பேசுகிறதுக்கு, அவங்களும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஜஸ்ட் மனசில் தோணுச்சு அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதோட டாப்பிக்கு லெட்ஸ் டாக் தான் வைக்க போகிறேன். ஓகே ஜிஎஃப்எம் வியூஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். நியூ இயரை சிறப்பாக கொண்டாடுங்க ஃபேமிலியோட. பை 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 பை.